ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க திருப்பதி தரிசனம் பார்ட் 3 வீடியோ தான் இது. இப்போ நாங்கள்லாம் திருப்பதி போகல, எங்கள் ஹஸ்பண்ட் மட்டும்தான் திருப்பதி போயிருந்தார். போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு இந்த மாதிரி கேரி பேக்கில் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்புறம் சொந்தக்காரங்களுக்கெலாம் லட்டு போட்டு கொடுக்கணும். எங்கள் அண்ணா வீட்டுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கணும். அதனால் நான் வந்து லட்டு பேக் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி கவரில் போட்டு யார் யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கெல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஆஃபீஸ்க்கு வந்து கொடுக்கணும். லட்டு அதிகமாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. ஆஃபீஸில் இருக்கிற ஸ்டாஃப்க்கு எல்லாத்துக்குமே லட்டு கொடுக்கணுங்கிறதுனால இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்காங்க. சென்னையில் வந்து வெள்ளம் வந்ததுனால லட்டு வந்து எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம், கூட்டமே இல்லைன்னு சொல்லிட்டு எவ்வளோ வேணாலும் லட்டு வாங்கிக்கலான்னு சொல்லிட்டாங்களாம். அதனால் 20 லட்டாட்டம் வாங்கிட்டு வந்திருந்தார். அப்புறம் எனக்கு வந்து 3 திங்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தார். சாமி ரூமில் வந்து ஊதுபத்தி ஸ்டாண்டு இல்லை. இது ரொம்ப அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. வாங்கிட்டு வந்தது எனக்கு இது நல்லா இருக்குது, அழகாக இருக்குதுன்னு சொன்னேன். இது ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தார். போன டைம் நாங்கள் திருப்பதி போகும்போது குங்குமச்சிவல் வேணும்னு கேட்டிருந்தேன். எனக்கு உட்டில் வேணும், இந்த மரத்தெல்லாம் செஞ்சு விற்பாங்களா அந்த மாதிரி வேணும்னு கேட்டிருந்தேன். அது இந்த ஐட்டம் ஞாபகம் வச்சுருந்து எனக்கு வாங்கிட்டு வந்தார். மூடியே ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. கீழே விழுந்தாலும் மூடி வந்து கழண்டு வராத அளவுக்கு ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. ஓப்பன் பண்ணுறதுக்கும் ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. பார்த்தா உங்களுக்கே தெரியும். இது ரொம்ப அழகாக இருந்துச்சு, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் வந்து ஒரு விளக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தார். இதுதான் அந்த விளக்கு. இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. சுற்றி வேறு கண்ணாடி இது மாதிரி கொடுத்து மேலே ஒரு மூடி மாதிரி கொடுத்து ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க. இது வந்து 2 வாங்கிட்டு வந்தார். எனக்கு ஒன்று, எங்கள் அண்ணா வீட்டுக்கு ஒன்று. எனக்கும் எங்கள் அண்ணா ஒய்ஃபுக்கும் வாங்கிட்டு வந்திருந்தார், ஆளுக்கு ஒவ்வொன்று. இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி பொறுத்துன்னு நான் வந்து எங்கள் அண்ணா வீட்டுக்கு கொடுத்து விட்ட ஒன்று. இது என்னோடது. இது வந்து எப்படி பொறுத்தணுன்னு காட்டுறேன். அது மேலே ஒரு கேப்பும் கீழே ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. இந்த திரியை வந்து நம்ம அதுக்குள்ளே விட்டு எடுக்கணும். பாருங்கள், நான் எப்படி எடுக்கிறேன்ட்டு பாருங்கள். ஒரு ஊசியோ இல்லை பின்னூக்காக இருந்துச்சுன்னா உள்ளே விட்டு, ஏன்னா நம்மளால் திரியை எடுக்க முடியாது. அது நான் எப்படி பின்னுக்கு விட்டு எடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி எடுத்துட்டு ரவுண்டாக வழக்கில் வந்து சுற்றி விட்டுறலாம். இப்போ வந்து இதில் எண்ணெய் ஊற்றிட்டு திரி கொஞ்சம் ஊறனை வேட்டி பருத்தணும். எப்படி இப்போ நான் எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ வந்து நான் விளக்க வந்து பருத்தி காட்டுறேன். அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி எவ்வளோ அழகாக எரியுதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். திரி இன்னும் எண்ணெயில் ஊறல, அதனால் பத்துறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. இப்போ வந்து லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். லைட் ஆஃப் பண்ணியாச்சு. அந்த கண்ணாடி மாதிரி இருக்கிறது ஃபஸ்ட்டு எடுத்து மேலே வச்சுட்டு, அந்த மூடி மாதிரி கொடுத்துருக்காங்கள அதையும் எடுத்து மேலே வச்சுட்டு பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது. இருட்டில் வச்சு பார்த்தோம்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. வீடியோக்காக நாங்கள் எடுத்துகிட்டு நான் கொண்டு போய் சாமி ரூமில் வச்சுட்டேன். சாமி ரூமில் வச்சு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்திங்கன்னா சாமி ரூமில் வச்சாச்சு. இப்போ சாமி ரூமில் இருக்கும்போது இன்னும் அழகாக இருக்குது. க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. இதுதான் எங்கள் வீட்டுக்கார் வாங்கிட்டு வந்த திங்ஸு. நான் எப்போ போனாலும் திருப்பதி போனாலும் நான் எதுவுமே வாங்க மாட்டேன். பசங்களுக்கு மட்டும்தான் திங்ஸ் வாங்குவேன். எனக்கு விலையிலோ இந்த மாதிரி எதுவுமே நான் வாங்க மாட்டேன். இந்த மாதிரி அழகாக இருக்கிற பொருள்லாம் நான் வாங்கிட்டு வருவேன். வீட்டுக்கு எதெல்லாம் அழகாக இருக்குமோ அந்த மாதிரி திங்ஸ்லாம் எங்கே போனாலுமே எனக்கு வாங்குகிற பழக்கம் இருக்குது. ராமேஸ்வரம் போய் இப்படி தான் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்ததுக்கு